கலை மற்றும் ராமையா தம்பதிகள் தங்கள் மகன் கார்த்திக்கு பெண் தேடிக் கொண்டிருந்தனர். கலை மிகவும் பாரம்பரியமானவர். ஒவ்வொரு விஷயத்திலும் முறையான சம்பிரதாயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர். கலை. ராமையா மகனின் விருப்பங்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். ஒரு நாள் கார்த்தி வேலைக்குப் போறப்போ வழியில ஒரு நிகழ்ச்சியில் சுகன்யாவை பார்த்தான். சுகன்யா புத்திசாலி தனத்துடனும் நேர்மையுடன் பேசக்கூடியவள். முதல் தடவை பார்த்ததுமே கார்த்திக்கு சுகன்யாவை பிடிச்சிருச்சு. கார்த்தி, சுகன்யாவிடம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உனக்கு என்ன பிடித்திருந்த? நம்ம கல்யாணம் பத்தி பேசலாம் வீட்ல. அதற்கு சுகன்யா எனக்கு பிடித்திருக்கிறது. நான் என் பெற்றோரை உங்கள் வீட்டுக்கு வந்து பேச சொல்கிறேன் என்றாள். அப்பா அம்மா, நான் ஒரு பெண்ண பார்த்த. அவ ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப திறமையானவள். உங்களுக்கும் அவளை பிடித்திருந்தால் நான் கல்யாணம் செஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன் என்று கார்த்தி தன்னுடைய பெற்றோரிடம் சொன்னான். கலை சற்று அதிர்ச்சியடைந்தார். பொண்ணு எப்படி? எந்த வீட்டுப் பெண்ணு? அவங்க குடும்பம் எப்படி? என்று பல கேள்விகளைப் போடத் தொடங்கினாள். ராமையா சிரித்துவிட்டு, கலை, முதலில் அவனை பேசவிடு. அவனுக்கு புடிச்சிருந்தா நமக்கு ரொம்ப நல்லது. மகனின் விருப்பத்தைப் பார் என்றார். அடுத்த வாரமே சுகன்யா தனது பெற்றோருடன் கலை மற்றும் ராமையா வீட்டுக்கு பார்க்க வந்தார். சுகன்யா நல்லா பேசினால் அவளின் அன்பான குணம் கலை உட்பட அனைவருக்கும் பிடித்தது. ஆனால் கலை, சுகன்யா நம் குடும்ப சமையலறை வேலைகளில் ஆர்வமாக இருப்பாரா என்று பயந்து கொண்டிருந்தார். சுகன்யா இதை கவனித்து, அம்மா, எனக்கு சமையலில் ஈடுபாடு அதிகம். நீங்க உங்களோட பாரம்பரிய சமையலை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்களா என்றாள். இந்த பதிலால் கலை மனதில் ஏற்பட்ட சந்தேகம் முற்றிலும் நீங்கியது. நான் உன்னை ஒரு மகள் போல பார்க்கிறேன் என்று கலை கூறி சுகன்யாவை அரவணைத்தார். கார்த்தி மகிழ்ச்சியுடன், நன்றி அம்மா என்று சொல்வது போல சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். அதன் பிறகு திருமணம் மிகச் சிறப்பாக நடந்தது. மாமியார், மாமனார் மற்றும் மருமகள் அனைவரும் அன்போடு வாழ்ந்தனர். உறவுகளுக்குள் புரிதலும் அன்பும் இருந்தால் மட்டும் போதும், வாழ்க்கை எளிதாக வாழ்ந்துவிடலாம்.